நெக்ஸ்ட் சாவர்ஜின். சாவர்ஜின் அதாவது இன்கிரீடியன்ஸ், ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் பத்தி தனித்தனியா பார்க்கலாம். இப்போ சாவர்ஜின் அப்படிங்கிறப்போ சுப்ரிமசி, அந்த ஒரு கண்ட்ரி சாவர்ஜினா இருக்குன்னா அதுதான் வந்து சுப்ரீம் பவரா இருக்கு அப்படிங்கிறப்பாங்க. ஒருத்தங்களை வந்து சார்ந்து இருக்க மாட்டாங்க, டிபெண்டன்ஸ் டு எனி ஒன், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க, டொமினியனாவும் இருக்க மாட்டாங்க, யாருக்கு கீழேயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து சாவர்ஜினின்னு சொல்லுவோம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை குறிக்கிறது தான் வந்து சாவர்ஜினிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சாவர்ஜினிட்டி வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க. இன்டர்னல் சாவர்ஜினிட்டி, எக்ஸ்டர்னல் சாவர்ஜினிட்டின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்ப இன்டர்னல் சாவர்ஜினிட்டி அப்படின்னு சொல்றப்போ நம்ம பீப்புளுக்கு ஒரு லா கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு பப்ளிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து இன்டர்னல் சாவர்ஜினிட்டி. இப்போ இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியா கீழே தான் வந்து அந்த லா, இந்தியாவில் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த லாக்கு கீழே தான் வந்து நம்ம எல்லாமே பைண்ட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் சாவர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. எக்ஸ்டர்னல் சாவர்ஜினிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ வந்து நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் கண்ட்ரோல் அவர் நேஷன். நம்ம நேஷனை வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எந்த எக்ஸ்டர்னல் சாவர்ஜினிட்டி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து 1945லையும் 1949லையும் இந்தியா வந்து யூஎன்ஓலையும் காமன்வெல்த் நேஷன்ஸ்லையும் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி ஜாயின் பண்றதுனால இந்தியா வந்து யூஎன்ஓ கீழே இருக்கு, காமன்வெல்த் நேஷன்ஸ் கீழே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்து கிடையாது. பிகாஸ் இதுல நம்ம சைன் பண்ண மூலியமா வந்து நம்ம இவங்களுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ சாவர்ஜின் அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னு பாக்குறப்போ ஒரு சுப்ரிமசியை சொல்லுது, ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை வந்து குறிக்குது. சாவர்ஜின் வந்து இன்டர்னல் சாவர்ஜின், எக்ஸ்டர்னல் சாவர்ஜின் ரெண்டு வகையா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்டிக். சோஷியலிஸ்டிக் அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோஷியலிஸ்டிக்கோட நம்மளுக்கு செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தைகளை வந்து இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து சேர்த்து இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிறப்ப என்னன்னா சமதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்ட்டு இருக்கட்டும், அந்த லா வந்து எல்லாத்துக்குமே சமமா இருக்கணும், இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே சமமா இருக்கணும் அப்படிங்கிறது சம தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்ப பேசியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஆவடி செக்ஷன்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. காங்கிரஸோட ஆவடி செக்ஷன்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப வந்து யார் ஹெட்டா இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா யூஎன் டிபார் அப்படிங்கிறவர் வந்து அந்த செக்ஷனுக்கு வந்து ஹெட்டா இருந்திருப்பாரு. ஆவடி செக்ஷன் அப்படிங்கிறப்ப சென்னையில ஒரு இடத்துல நடந்திருக்குங்கிறப்போ காமராஜர் வந்து அப்போ வந்து சிஎம்மா இருந்திருப்பாங்க. இது வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கறது வந்து குறிக்கும். சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறப்ப வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே சமமா கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இப்போ வந்து சோஷியலிசம் அப்படிங்கிறப்ப வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசமா தான் இருக்கும். ரெண்டு வகையான சோஷியலிசம் இருக்கு, கம்யூனிஸ்டிக் சோஷியலிசம் இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்தியாவில் அடாப்ட் பண்ண விஷயம் பார்க்குறப்போ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், அதாவது மார்க்சிசத்தையும் காந்தியோட இந்த பிரின்சிபல்ஸையும் ரெண்டையும் சேர்த்துட்டு வந்து நம்ம டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்றோம். மக்களாட்சிக்கு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சோஷியலிசம் அப்படிங்கிறது தான் வந்து இங்க டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் சொல்லுவாங்க. இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் மூலமா அபாலிஷன் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வந்து வறுமையை வந்து ஒழிக்கணும், இக்னோரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, ஒரு சொசைட்டில வந்து யாரையும் இக்னோர் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குனாலும் அந்த இடத்துல இக்னோரன்ஸ் இருக்கக்கூடாது, டிசீஸை வந்து அழிக்கணும், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்டோட கான்செப்ட். இது வந்து எப்படி வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து டெலிவரி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப வந்து மிக்ஸ்டு எக்கானமி மூலமா வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசத்தை வந்து கொண்டு வரணும், எல்லா மக்களுக்கும் இதை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த சோஷியலிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பிரியாம்பிள் அடாப்ட் பண்ணாங்க இல்லையா நவம்பர் 26ல, அப்ப வந்து கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இது ஒரு எமர்ஜிங்கான விஷயமா இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம், இண்டிபெண்டன்ஸ் டைம்ல சோஷியலிசம் அப்படிங்கிறது. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதிக அளவுல மெஜாரிட்டியில வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இந்தியாவில் வந்து ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து
ஜவஹர்லால் நேரு வந்து ஆவடி செக்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு சோசியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த வந்து நாங்களே கொடுக்குறோம், அதை வந்து நாங்க டெமோக்ராட்டிக் சோசியலிசம் சொல்றோம், கம்யூனிஸ்டிக் சோசியலிசம்னு சொல்லல அப்படிங்கிறதுனாலதான் பிரியாம்பிள் அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணது வந்து 1976ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து இந்த சோசியலிஸ்டிக் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. சரி, இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் இப்ப வரைக்கும் இருக்கா, எவ்வளவு காலம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து எண்டட் ஆனது வந்து 1991ல நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கறது கொண்டு வரப்போ அந்த மிக்சடு எக்கனாமிங்கிற ஒரு விஷயம் அடி வாங்குறப்போ டெமோக்ராட்டிக் சோசியலிசமும் இதாயிடுச்சு. அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியில என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ எல்பிஜிங்கிற கான்செப்ட், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன்ங்கிற கான்செப்ட் வர்றப்போ வந்து இந்த சோசியலிஸ்டிக் கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஸ்டேட்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செக்யுலர். செக்யுலர் அப்படின்னு சொல்றப்போ மதச்சார்மையற்ற, அதாவது வந்து நம்ம இந்தியால வந்து நிறைய மதத்தை வந்து கடைபிடிக்கிறோம். நிறைய ஹிந்துஸ், முஸ்லிம், சிக்ஸ், கிறிஸ்டியானிட்டி, ஜூ, புத்திசம், இந்த மாதிரி எல்லா வகையான மதமும் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மதச்சார்பற்ற இருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளிசிட்டா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல வந்து இந்த செக்யுலர்ங்கிற வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இது 1976ல வந்து இது அமெண்ட்மெண்ட் பண்ணி செக்யுலர்ங்கிற வார்த்தையை வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்காக? இப்போ சோசியலிஸ்டிக் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு இல்லையா? இப்போ செக்யுலர் அப்படின்னு சொல்றப்ப வந்து 1974ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று கேட்டிருந்திருப்பாங்க, கான்ஸ்டியூஷன்ல செக்யுலரிசம் இருந்திருக்கா, செக்யுலருங்கிற வார்த்தை வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகிறப்போ இன்டைரக்டா வந்து இருந்திருக்கு. டைரக்டா வந்து செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னாலும் வந்து இன்டைரக்டா வந்து இருந்திருக்கு. இப்போ கான்ஸ்டியூஷனோட வந்து ப்ரீஃபேஸ் இல்லைன்னா ஒரு இண்டெக்ஸ் இல்லைன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து பிரியாம்பிள்னு சொல்றப்போ, அப்ப பிரியாம்பிள்ல நம்ம செக்யுலருங்கிற வார்த்தை சேர்க்கிறப்போ அந்த செக்யுலரிசத்தை பத்தி கான்ஸ்டியூஷன்ல பேசியிருந்தாதான் வந்து அது ஒரு ப்ரீஃபேஸ் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அப்போ செக்யுலரிசத்தை பத்தி பேசியிருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வர்றப்போ வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்க ஆர்டிகிள்ஸ் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ங்கிறத பத்தி பேசுது. ஸோ இம்ப்ளிசிட்டா இருக்கே தவிர எக்ஸ்பிளிசிட்டா அந்த வார்த்தை வந்து இல்லைனாலும் செக்யுலரிசத்தை பத்தி கான்ஸ்டியூஷன்ல வந்து பேசியிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு செக்யுலரிசத்தை பத்தி இங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசத்தை தான் வந்து இங்க பேசியிருந்திருப்பாங்க. ஏன் இங்க வந்து பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசம் சொல்றோம் அப்படின்னு பாக்குறப்போ சில கண்ட்ரிஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த மதம் பாகிஸ்தானா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பூட்டானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிறப்போ அவங்க வந்து முஸ்லிம், நாங்க வந்து ஒரு முஸ்லிம் நாடுங்கிறது வெளிப்படையா வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 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 நல்ல ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் லிட்டரலா வந்து நெகட்டிவ் கான்செப்ட். அதாவது முன்னுரிமை வந்து அவங்களுக்கு அந்த முஸ்லிம் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்க. இங்க இருக்கிற செக்யுலரிசம் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் கான்செப்டா இருக்கு. எல்லாத்தையும் வந்து நாங்க சமமா தான் நடத்துவோம், எல்லாத்தையும் வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு நாங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யுலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டின்னு சொல்றப்போ மக்களாட்சி, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு நாட்டை வந்து ஆள்றாரு அப்படிங்கிறது தான் வந்து டெமோக்ராட்டிக். இது யாருக்காக இது அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புளுக்காக தான். இந்த கான்செப்டை வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அப்ரஹாம் லிங்கம், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் பை த பீப்புள் அப்படிங்கிற கான்செப்டை வந்து சொல்லியிருந்திருப்பார். இப்போ டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரியாம்பல்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி அதாவது டெமோக்ராட்டிக்ல இருந்து நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கறது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வகையான டெமோக்ரஸி வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, அடுத்தது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா அதோட உதாரணம், இப்ப டைரக்ட் டெமோக்ரஸி வந்து வேர்ல்ட்ல வந்து யாரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறப்போ சுவிட்சர்லாந்து வந்து டைரக்ட் டெமோக்ரஸிங்கிற கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால வந்து எந்த கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறப்போ வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அதாவது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பீப்புளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவங்க வந்து இந்த
இப்போ வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ தமிழ்நாட்டுல வந்து இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கிறப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அந்த பர்ட்டிகுலர் தொகுதிக்கு இருக்கிற பீப்புள்னால அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்காக அவங்க போய் ஒரு இடத்துல பேசுறாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள். அதுதான் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றப்போ வந்து அங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க. பீப்புளே வந்து டைரக்டா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து இது வேணும், எங்களுக்கு வந்து இது வேண்டாம். இஃப் சப்போஸ் அங்க வந்து ஒரு 5 வருஷம் டேர்ம்ல வந்து ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்போ, இல்ல எங்களுக்கு வந்து நீங்க அது சரின்னு படுற மாதிரி தெரியல, நீங்க செய்யற இது வந்து லாஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கல, நீங்க அதுல இருந்து வெளியில வந்துருங்க, நீங்க உங்களோட இதை வந்து ரிசைன் பண்ணிருங்க அப்படின்னு வந்து பீப்புள் சொன்னாங்கன்னா ஆப்வியஸா அவங்க வந்து அந்த இடத்துல ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்தியால அப்படி கிடையாது. இப்ப 5 இயர்ஸ் ஒருத்தர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த 5 வருஷம் டேர்மா வந்து அவர் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஒரு உதாரணம் டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் ஒரு உதாரணம். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸில வந்து 4 கான்செப்ட் வந்து இருக்கு. இனிஷியேட்டிவ், ரெஃபரண்டம், ரீகால், பெல்பிசைட் அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு குறிப்பிட்ட மக்கள்னா அந்த மொத்தமா இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வாங்க, எங்களுக்கு வந்து இது நல்லதுன்னு படுது, எங்களுக்கு இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா அந்த கண்ட்ரி வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்துவாங்க. ரெஃபரண்டம் அப்படின்னா இப்போ அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு லா கொண்டு வந்திருக்கோம், இந்த லா வந்து உங்களுக்கு ஓகே படுதா, நீங்க வந்து அது கரெக்டா இருக்கா இன்னும் சொல்லுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் நாங்க சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, எங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது, அதான் வந்து ரெஃபரண்டம். இந்த லாக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறது, இல்ல இது இப்படி இருக்கலாம், இல்ல இது இப்படி இருந்தாதான் எங்களுக்கு ஃபேவரா இருக்கும், எங்களுக்கு சரியா படும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது வந்து ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீகால் அப்படிங்கிறது வந்து டேக் இட் பேக். எங்களுக்கு இது பிடிக்கல, நீங்க கொண்டு வந்த லா வந்து எங்களுக்கு சரின்னு பட கிடையாது, நீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து ரீகால். நெக்ஸ்ட் வந்து பெல்பிசைட். பெல்பிசைட் அப்படிங்கிறது வந்து முடிவெடுக்கிறது. இப்போ வந்து இந்த லா எங்களுக்கு வேண்டும் வேணாம் அப்படிங்கறது வந்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது பெல்பிசைட். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸில வந்து இந்த 4 இன்கிரீடியன்ஸ் இருந்தா அது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பாக்குறப்போ அது எதை சொல்லுது அப்படின்னா, இன்டைரக்ட் டெமோக்ரஸில ஒன்னு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கும், இல்ல அப்படின்னு பாக்குறப்போ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கும். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸிக்கு வந்து யூஎஸ்ஏன்னு சொல்லலாம். ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எடுத்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இது பண்றோம். ஸோ இங்க வந்து சுப்ரீம் அத்தாரிட்டியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அங்க வந்து அந்த சுப்ரீம் அத்தாரிட்டியோ இல்ல மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த அத்தாரிட்டி வந்து யார் கையில கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ பிரசிடென்ட் கையில வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக். ரிபப்ளிக் அப்படின்னு பாக்குறப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் மக்களால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கட்டும், ஒரு ஆட்சியவா இருக்கட்டும், அதைய வந்து குடியரசு மூலமா ரிபப்ளிக் மூலமா வந்து நம்மளுக்கு மக்களுக்கு வந்து சேவை பண்றது அப்படிங்கிறது தான் வந்து ரிபப்ளிக். அதாவது வந்து டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக் அப்படிங்கிற ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இந்த டெமோக்ரஸி அப்படிங்க இப்ப ரிபப்ளிக் கீழே இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும், மொனார்கி ஃபார்ம்ல இருக்கா இல்ல வந்து ரிபப்ளிக் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ நம்ம பிரசிடென்ட் இருக்காது, அது வந்து பீப்புளால ரெப்ரசன்ட் பண்ணவங்க மூலியமா இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து நம்மளோட ஹெட்டா வந்து இருக்காரு. பீயிங் அவர் வந்து நம்ம இந்தியால இருக்கிறது வந்து ஒரு நாமினல் ஹெட் தான், யூஎஸ்ல இருக்கிற மாதிரியான ஃபுல் அத்தாரிட்டேட்டிவ் ஹெட்டா வந்து இல்ல. இப்ப ரிபப்ளிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எந்த மாதிரி ரிபப்ளிக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பிரசிடென்ட் இருக்காரு, அவர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டெலிவரி பண்ணுவார். மொனார்கி அப்படிங்கிறப்ப வந்து இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட பையன் சொல்லிட்டு அந்த மாதிரி வம்சாவளியா வந்து வர கிடையாது. இது வந்து குடியரசா இருக்கு, யாரு வேணாலும் தாராளமா வந்து முன்னாடி நின்று அந்த நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் மூலமா வந்து பிரசிடென்ட்டை வந்து நம்ம கொண்டு வரோம். மொனார்கி அப்படிங்கிறப்போ அங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கும் மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க தான். ஆனா எப்படி அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அந்த ராஜாவோட பையன், அவங்களோட பையன். நம்ம இங்கிலாந்துல வந்து எடுத்துக்கலாம்,
குயின் இருக்காங்கல்ல, அவங்களோட சந்தாதிகள் மட்டும்தான் வந்து அதுக்கு அடுத்துன்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. இங்க இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல வந்து நம்ம பார்த்தது. சோவர்ஜின், சோஷியலிஸ்டிக், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். அடுத்து வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம 4 பார்த்தோம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறப்போ வந்து ஜஸ்டிஸ் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜஸ்டிஸ்ங்கிற அந்த கான்செப்டை வந்து எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்தது வந்து 1917. அப்ப ஜஸ்டிஸ்ங்கிற விஷயம் வந்து சோஷியலாவும் இருக்கும், எக்கனாமிக்காவும் இருக்கும், பொலிட்டிக்கலாவும் இருக்கும். இந்த கான்செப்டை எடுத்துட்டு வந்தது வந்து ரஷ்யால இருந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் டைம்ல வந்து எடுத்துட்டு வந்திருந்திருப்பாங்க. சரி, இப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலயும் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. கேஸ்ட்டை பொறுத்தோ, ரிலீஜியனை பொறுத்தோ, செக்ஸை பொறுத்தோ, கலரை பொறுத்தோ எல்லாத்துக்கும் வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாத்தையும் சமமா வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதுவும் வந்து நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு இருக்கக்கூடாது. எக்கனாமிக் ஃபேக்டர்ல வச்சுட்டு எந்த ஒரு பாகுபாடும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த எக்கனாமிக் ஃபேக்டரை வச்சுட்டு பணம் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து தட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து ஓட்டுரிமையா இருக்கட்டும். இப்போ பொலிட்டிக்கலா வந்து நான் இந்த இடத்துல நிக்கணும், நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நின்று மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான உரிமையை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதே மாதிரி ஓட்டு போடுற உரிமை, நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது எனக்குன்னு கிடைச்ச அந்த ரைட், அதை வந்து கரெக்டா நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு நீதியை வந்து சோசியலா எல்லாத்துக்கும் சமமா இருக்கக்கூடிய அந்த சொசைட்டில இருக்கக்கூடியதுக்கு எல்லாருமே சமம் நீதி கிடைக்கணும் அப்படின்னு. எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ வந்து எக்கனாமிக் ஃபேக்டர் மூலியமா யாருக்கும் நீதி கிடைக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு இருக்கப்பட்ட அந்த பொலிட்டிக்கல் உரிமையா இருக்கட்டும், நீதி இருக்கட்டும், அது வந்து கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து மொத்த கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து பேசுது. செகண்ட் வந்து லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இது மூணுமே வந்து எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்க்குறப்போ வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. எப்படி வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கலை வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறத வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருந்திருப்பாங்க. இங்க வந்து லிபர்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுப்பாங்கன்னா சமத்துவம் அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி வந்து சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிறப்ப வந்து சம தர்மம். இங்க லிபர்ட்டி அப்படிங்கிறப்ப வந்து சமத்துவம் அப்படிங்கிறத பத்தி பேசுது. அதாவது சுதந்திரமா இருக்கணும், யாரையும் வந்து யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது, எதுவும் வந்து கிடைக்காம அவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து லிபர்ட்டி, அதாவது வந்து சுதந்திரமா இருக்கணும், சமத்துவமா எல்லாத்துக்கும் வந்து போகக்கூடிய விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது. ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லாத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும். எதுக்குன்னா அந்த டெவலப்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பர்சனாலிட்டி வந்து டெவலப் பண்றதுக்கு, அவனுக்கு நல்லா படிக்கணும் அப்படிங்கன்னா அவன் படிக்கிறதுக்கா இருக்கட்டும், அவன் வேலைக்கு போறதுக்கா இருக்கட்டும், அவன் பண்ணக்கூடிய செயல்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அவனுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சுதந்திரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இன்னொருத்தங்களை வந்து காயப்படுத்துற விதமாவோ, இன்னொருத்தங்களுக்கு வந்து கெடுதல் விதிக்கிற விதமாகவும் வந்து அந்த சுதந்திரம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டிங்கிற கான்செப்டையும் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே வந்து ஈக்குவலா அவங்களுக்கு கிடைக்கணும், ஒரே மாதிரியான கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லினோம்னா அது வந்து சிவில் பிளஸ் பொலிட்டிக்கல் பிளஸ் எக்கனாமிக் மூணாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா வகையிலையும். இப்ப எப்படி வந்து நம்ம ஜஸ்டிஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஈக்வாலிட்டின்னு பாக்குறப்போ 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னு பாக்குறப்போ சிவில், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி. இந்த ஈக்வாலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து வேற எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பேசும். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஆர்டிகல் 14 to 18 அப்படின்னு சொல்றப்போ வந்து அது வந்து ஈக்குவாலிட்டியை பத்தி பேசும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிற கான்செப்டை பத்தி பேசும். ஆர்டிகல் 15 வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ரிலீஜியன், ரேஸு, காஸ்ட், செக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எந்த ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 15 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பகிர்வளிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 17 எதை சொல்லுதுன்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 18 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இப்போ ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் பத்தியும் ஃபர்தர் கிளாஸஸ்ல இனி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து ஆர்டிகல் 14 வந்து 18ல எது பத்தி சொல்லுது அப்படிங்கிறது. ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர் பகதூர், சார் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பட்டங்கள் வந்து இப்போ இவங்க சார் அப்படின்னா இவங்க மேலானவங்க, இப்போ ராஜா, மகாராஜா இந்த மாதிரியான பட்டங்கள் வந்து கொடுக்க கூடாது, அந்த மாதிரியான பட்டங்களை வந்து நீங்க அபாலிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லு. அப்ப வந்து இப்ப ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுலையும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 39 என்ன சொல்லுது அப்படின்னா மென் அண்ட் உமன் வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணப்படணும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கான கரெக்டான ஊதியத்தை பத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஈக்குவலா வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத பத்தி டிபிஎஸ்பிலையும் சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வேற எதுல சொல்லியிருந்திருப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, இங்க பார்த்தோம் இல்லையா, சிவில் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்க வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஆர்டிகிள் 325ல வந்து இந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணி, ரிலீஜியஸை பேஸ் பண்ணி, இந்த செக்ஸை பேஸ் பண்ணி வந்து நீங்க எலக்டோரல் ரோல்ல வந்து இருக்கக்கூடாது, நீங்க ஒரு எலிஜிபிள் பர்சன் கிடையாது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகிள் 235ல இருந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 325ல வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகிள் 326ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடல்ட் சஃப்ரேஜ் பத்தி சொல்றாங்க. அதாவது வந்து ஓட்டுரிமைகளை பத்தி வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத பத்தி பேசினதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து 14ல இருந்து 18ல சொல்லியிருந்திருப்பாங்க, 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருந்திருப்பாங்க. பிளஸ் டிபிஎஸ்பியில வந்து ஆர்டிகிள் 39ல சொல்லியிருந்திருப்பாங்க. பிளஸ் ஆர்டிகிள் 325லையும் 326லையும் வந்து ஈக்குவாலிட்டி பத்தி வந்து பேசியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட்டர்னிட்டிங்கிற கான்செப்டும் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதை வந்து பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து டிக்னிட்டி அண்ட் யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் வந்து, அதாவது வந்து இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனும் பிளஸ் அதே சமயம் டிக்னிட்டி அப்படிங்கிறப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றாங்க. இப்போ ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து எந்த இடத்துல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஆர்டிகல் 51 கிளாஸ் ஏல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பார்ட் 4A ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி பேசும். அப்போ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்கிரீடியன்ட் ஆஃப் ப்ரியாம்பிள் இல்லைன்னா வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இப்போ ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அப்படி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறது யார் சொல்லியிருந்திருப்பாங்க, இல்ல ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்ல அப்படிங்கறத யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இதை வந்து பார்க்கலாம். இதுல வந்து 1960 பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஃபேமஸான கேஸ். வந்து அந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது வந்து 1960ஸ்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அது வந்து இந்த பெருபாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, ஐ மீன் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் இருந்துச்சுல, அப்போ இப்போ வந்து பிரசன்ட் பங்களாதேஷ், இப்போ ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்ல வந்து இருந்தக்கூடிய ஒரு பார்டர் இஷ்யூ பத்தி இது பண்ற கேஸ் தான் வந்து இந்த பெருபாரி யூனியன் கேஸ். அப்ப வந்து இது ப்ரியாம்பிள் பத்தி பேசுறப்போ வந்து ப்ரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் கேரளா கவர்மெண்ட், இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான கேஸ்னா 1973ல வந்து இந்த கேஸ் வந்திருக்கும்.
அப்ப வந்து பிரியாம்பிள் என்னன்னு சொல்லியிருந்திருப்பாங்கன்னா இல்ல பிரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 1973ல கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1995ல எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து பிரியாம்பிள் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத வந்து 1995ல எல்ஐசி கேஸ்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கறது சொல்றது வந்து இந்த 3 கேசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அமெண்டபிலிட்டி. பிரியாம்பிள் வந்து அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் பிரியாம்பிள் வந்து ஒரே ஒரு தடவை வந்து அமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வரைக்கும் பிரியாம்பிள் வந்து ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தடவை அமெண்ட் பண்ணதுல வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறப்போ சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற 3 வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த அமெண்டபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து எப்போ சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா 1960ல அதே பெருபார் யூனியன் கேஸ்ல வந்து பெருபார் யூனியன் கேஸ் எதை பத்தி சொல்லிச்சு அப்படின்னா பிரியாம்பிள் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனே கிடையாது, அதை வந்து நீங்க அமெண்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, எஸ் பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேன் பி அமெண்டட் பட் இட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து 1973ல வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அமெண்டபிலிட்டி பத்தியும் பேசியிருந்திருப்பாங்க. அங்க என்ன பேசியிருந்திருப்பாங்க அப்படின்னா நீங்க அமெண்ட் பண்ணிக்கோங்க, ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க எப்படியும் வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அமெண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 368 பார்ட் 20 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்த அமெண்டபிலிட்டி வந்து இருக்கும். அதுல வந்து 3 டைப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. அமெண்டபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுல வச்சு பிரிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப பிரியாம்பிள் வந்து that can be amended but without altering the basic structure of the constitution அப்படின்னு சொல்றப்போ 42nd Constitutional Amendment Act of 1976ல வந்து சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 விஷயத்தை வந்து இங்க ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னே பக்கிவாலா அப்படிங்கிறது பல்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா பிரியாம்பிள் வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலமா தான் நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணோம். அப்படி டிராஃப்டிங் கமிட்டி வச்சு நம்ம டிராஃப்ட் பண்றப்போ ஒவ்வொரு ஸ்காலர்ஸ், ஒவ்வொரு பெரிய பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் பீப்புள்ஸ், அதாவது வந்து மேதாவிகள் எல்லாமே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சஜஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சஜஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து அவங்களோட ஐடியாஸோ இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தாட்ஸ் இது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிரஸா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கறப்போ இது வந்து ஒரு ஐடி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து பல்கிவாலா அப்படிங்கிறது என்னே பல்கிவாலாங்கிறவர் வந்து பிரியாம்பிளை வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து வேற யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பிரியாம்பிள் பத்தி அவங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு பாக்குறப்போ ஸ்ரீ அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர் வந்து நாங்க வந்து என்ன நினைச்சோமோ இல்ல ரொம்ப காலமா நாங்க வந்து ட்ரீம் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க பிரியாம்பிள் மூலமா அப்படிங்கிறத வந்து அலாடி கிருஷ்ணசாமி ஐயருங்கிறவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாரு. வாட் வி ஹாவ் தாட் ஆர் ட்ரீம்ட் சோ லாங் அப்படிங்கறது வந்து நாங்க நினைச்ச ஒரு விஷயம், அதுவும் இல்லாம நாங்க ரொம்ப நாளா வந்து வேணும்னு சொல்லி ஆசைப்பட்ட கனவு கண்ட ஒரு விஷயத்த வந்து பிரியாம்பிள் அப்படிங்கறது அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து KM முன்ஷி அப்படிங்கிறப்ப வந்து ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு ஜாதகமா இருக்கு. எது எதுக்கெல்லாம் அப்படின்னு பாக்குறப்போ சாவர்ஜின் இறையாண்மைக்கும், டெமோக்ராட்டிக் அப்படின்னு பாக்குறப்போ மக்களாட்சி முறைக்கும், குடியரசு முறைக்கும் வந்து இதெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம், ஒரு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத வந்து KM முன்ஷி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இங்க ஸ்ரீ அலாடி கிருஷ்ணசாமி ஐயரா இருக்கட்டும், KM முன்ஷியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டிலும் அவங்க வந்து இருந்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, அவர் பிரியாம்பிளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பார். இது வந்து ஒரு ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு ஜுவல் செட் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்திருப்பாரு. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிப்பாரு. நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒர்த் எவ்வளோங்கிறது நம்ம இந்த ப்ரியாம்பிள் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருந்திருப்பார். இது வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ப்ரீஷியஸ் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஒரு பொக்கிஷமான பார்ட், அதாவது வந்து ப்ரீஷியஸ் பார்ட் அப்படிங்கிறது வந்து பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா சொல்லியிருப்பாங்க. இது கான்ஸ்டியூஷனோட திறவுகோல் அப்படிங்கிறது வந்து கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். இது ஒரு ஜுவல் செட், ஒரு சொர்ணம், ஒரு தங்கம், அந்த மாதிரியான ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு ப்ராப்பரான யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம வந்து அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து வர்த்தா இருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் அப்படிங்கிறது மூலமா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து சர் ஏர்னஸ்ட் பேக்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரியாம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரியாம்பிளில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ரீகேப், ப்ரியாம்பிளில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்குறோம், ப்ரியாம்பிள் பற்றி தான் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து அதுக்கு கீழே வந்து 22 பார்ட்ஸ், அதுக்கப்புறம் 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம்னா 8 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ப்ரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்கெடியூல் இருக்கு. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறப்போ ஜனவரி 26, 1950 வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இல்லைனா ஒரு இன்ட்ரடக்ஷன் டு த கான்ஸ்டியூஷன், இல்லைனா ஒரு இண்டெக்ஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். இப்போ பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரியாம்பிள்ங்கிற கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப யூஎஸ்ஏலேருந்து வந்துச்சு. 1787 வந்து அவங்க ப்ரியாம்பிள்ங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ங்கிறது மூலமாக வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ப்ரியாம்பிள்ங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரியாம்பிளை வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நவம்பர் 26, 1949 யார் அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து அமெண்ட் பண்ணதுல ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 வார்த்தையை வந்து இதுல சேர்த்திருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து சோர்சஸ் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். செகண்ட் வந்து நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். தேர்ட் வந்து அதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஃபோர்த் வந்து டேட் ஆஃப் அடாப்ஷன். இப்போ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்குறப்போ பீப்புள் தான் வந்து அதுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், ஒரு இந்தியா நாடு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சாவர்ஜனா இருக்கணும், சோஷியலிஸ்டிக்கா இருக்கணும், செக்யூலரா இருக்கணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், ரிப்பப்ளிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எக்ஸாமுக்கு வந்து இந்த ஆர்டர் இப்படியே இருக்கணும், இந்த ஆர்டர்ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற 4 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரியாம்பிளுக்கு இருக்கு. எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 26, 1949 வந்து இதை அடாப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிளோட கண்டென்ட் இதுதான். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுலேருந்து எகெயின் அந்த சாவர்ஜின், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் இது எல்லாமே சிட்டிசனுக்காக போகக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அதது கீழே என்னென்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கலாக இருக்கும், லிபர்ட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறப்ப டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் பற்றி பேசும், ப்ளஸ் யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷனை பற்றியும் பேசும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சாவர்ஜின் பார்த்தோம் அப்படின்னா அது சுப்ரீமசியா இருக்கணும். சாவர்ஜின்ல வந்து 2 வகையா பார்த்தோம், இன்டர்னல் சாவர்ஜின் அண்ட் எக்ஸ்டர்னல் சாவர்ஜின். இன்டர்னல் சாவர்ஜின்னா கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து கண்ட்ரோல் பண்றது. எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்க்குறப்ப எந்த ஒரு வெளிநாட்டு பவரும் வந்து நம்ம நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சம தர்மத்தை பத்தி பேசும், எல்லாத்துக்கும் வந்து எல்லாமே கரெக்டா கிடைக்கணும் அப்படிங்கிறது, தர்மம் வந்து சமமா கிடைக்கணும், எந்த ஒரு வேறுபாடு இல்லாம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க முக்கியமானது இந்த சோஷியலிஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆவடி செஷன்ல வந்து 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
நம்ம வந்து கடைபிடிச்ச சோசியலிசம் என்னன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம்ங்கிறது வந்து காந்தியன் அண்ட் மார்க்சிசம் சேர்ந்த வந்து ஒரு சோசியலிசம் தான் அப்படிங்கிறது. இது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. எந்த மாதிரி வந்து அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கொடுத்தாங்கன்னா மிக்சடு எக்கனாமி மேல கொடுத்துருப்பாங்க. இது எப்போ வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ 1991ல வந்து இது முடிவுக்கு வந்துச்சு. நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து கொண்டு வரப்போ வந்து இது வந்து டைலூட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூலார் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து செக்யூலாருங்கிற கான்செப்ட் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ செக்யூலார் அப்படிங்கிற வார்த்தை வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து கான்ஸ்டியூஷன்ல கிடையாது, இம்ப்ளிசிட்டா வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப எங்கெங்க இருக்குன்னு பார்க்குறப்போ பார்ட் 3ல வந்து ஆர்டிகிள் 25லேருந்து 28ல வந்து இருக்கு. இது வந்து நம்ம எடுத்திருக்க செக்யூலரிசம் எப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம். நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த கான்செப்டை கொண்டு வந்தது ஆப்ரகாம் லிங்கன். டெமோக்ரஸி அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு ரெண்டு வகையான டெமோக்ரஸி இருக்கு. டைரக்ட் டெமோக்ரஸி வந்து சுவிட்சர்லாண்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்ட் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய 4 இன்கிரீடியன்ட் என்னன்னா இனிஷியேட்டிவ், ரெஃபரண்டம், ரீகால் அண்ட் பெல்பிசைட். இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து 2 வகையா இருக்கும். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். ரிபப்ளிக் அப்படின்னு பார்க்குறப்ப குடியரசு. யாரு வந்து நம்மளோ வந்து அத்தாரிட்டியா இருக்காங்க, யாரு வந்து நம்மள வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு பாக்குறப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், மக்கள் ஏத்துக்கிட்ட ஒருத்தங்க தான் வந்து ஆட்சி செய்யறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களோட சந்தாதிகள் அவங்களுக்கு அப்புறம் வர்ற அந்த மாதிரியான ஒரு மொனார்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இங்க வந்து ஃபார்ம் பண்ண இருக்காது, ரிபப்ளிக்ல வந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஜஸ்டிஸ்ல பார்த்தோம், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. இங்கே ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. லிபர்ட்டினா யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதே மாதிரி எதையும் செய்யக்கூடாதுன்னு வந்து இங்கே ரெஸ்ட்ரெயின் பண்ணவும் கூடாது. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் எல்லாத்துக்கும், டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு கான்செப்ட். அது 3 விஷயத்தை பற்றி பேசும். சிவில், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி பேசும். இந்த ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு பார்க்குறப்போ பார்ட் 3ல வந்து ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இந்த ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து இருக்கு. டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிகல் 39ல இருக்கு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் பற்றி பேசுகிறப்ப வந்து ஆர்டிகல் 325 அண்ட் 326ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது வந்து ஆர்டிகல் 51 கிளாஸ் ஏல வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4 ஏல வந்து இந்த டிக்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிட்டிசன் வந்து நாட்டுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, அவன் வந்து ஒரு சிட்டிசனா வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி பேசுறதா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பிரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 1960ல வந்து பெர்பர் யூனியன் கேஸ்ல வந்து இல்லை, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதே 1973ல கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. 1995ல வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஒரு இன்டர்னல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ வந்து 1960 அக்கார்டிங் டு அந்த பெர்பாரி கேஸ் படி வந்து அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனே இல்லை. ஸோ இட் கேனாட் பி அமெண்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1973ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஸ் இட் கேன் பி அமெண்டட், ஆனால் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்ங்கிற கான்செப்ட் வந்து பார்ட் 20ல வந்து 368 ஆர்டிகிள்ல வந்து இருக்கு. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணது வந்து 3 வார்த்தைகளை வந்து சேர்த்துட்டுப்பாங்க, சோஷியலிஸ்டிக், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம். சிக்னிஃபிகன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா என்ஐ பல்கிவாலா அப்படிங்கிறது வந்து பிரியாம்பிளை வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்திருப்பாரு. வேற யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னு பார்க்குறப்போ ஸ்ரீ அலாடி கிருஷ்ணசாமி ஐயருங்கிற வந்து எக்ஸ்பிரஸ் நாங்கள் என்ன நினைச்சோமோ, நாங்கள் என்ன வந்து கனவு கண்டனோ அதுபடி வந்து இந்த பிரியாம்பிள் இருக்கு அப்படிங்கிறவர் வந்து அலாடி கிருஷ்ணசாமி ஐயருங்கிற சொல்லியிருப்பார். அடுத்து வந்து கே முன்ஷிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது ஒரு ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பார். எதுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ சாவர்ஜின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் ஸ்டேட்டுக்கு வந்து இது ஒரு ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவாங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. கீ டு த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். இது ஒரு யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு.
கான்ஸ்டியூஷனோட வேர்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. கடைசியா வந்து சர் ஏர்னஸ்ட் பேக்கர் அப்படிங்கிறவர் வந்து கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இதெல்லாம் தான் வந்து பிரியாம்பிளோட மொத்தமான இன்கிரீடியன்ஸ். அதாவது பிரியாம்பிள்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இது மட்டும்தான். தேங்க்யூ.